வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இதை நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது லீவுக்கு நாங்கள் பெரிய பெரியம்மா வீட்டுக்கு போகல இதை அடிக்கடி செஞ்சு வைப்பாங்க. கொழுக்கட்டை மாதிரி கையால் ஊட்டி ஊட்டி போடுறது ஹார்டாக இருக்கும். நான் செய்ய போகிற மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப்பு அளவு இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவு உங்களுக்கு கடையிலே கிடைக்கிது, இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவுலே கூட செய்யலாம். ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப போட்டுறக்கூடாது. உப்பை மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கரண்டி வச்சே பிசைஞ்சிக்குங்க, தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி இடியாப்பம் புழியிற பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு ஒரு இட்லி பானையில் தண்ணியை சுட வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே இட்லி தட்டை வச்சு இந்த மாதிரி முறுக்கு புழியிற அச்சு எடுத்து இந்த மாதிரி முறுக்கு அச்சில் போட்டுக்குங்க. இதை மாதிரி மாவை எடுத்து உருட்டி இந்த அச்சியில் வச்சுக்கலாம். முறுக்கு மாதிரி நீளமாக தட்டில் புழிஞ்சிக்கணும். இன்னொரு தட்டுலேயும் இதே மாதிரி புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த தட்டையும் மேலே வச்சு மூடி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு புழியாமல் எடுத்து வச்சுக்கிங்க, கடைசியாக தேவைப்படும். இது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் திருவி சேர்த்துக்குங்க. இது அரைப்படுறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அரைச்சி தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இது மாதிரி அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்தாச்சு. திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கான விடுகதை என்னன்னா, தொட்டு பார்க்க முடியும் எட்டி பார்க்க முடியாது, அது என்ன? தொட்டு பார்க்க முடியும் எட்டி பார்க்க முடியாது, அது என்ன? ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் ஊற்றி ஆற விட்டுடுங்க. இது ஒரு பக்கம் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்தது அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது அடுப்பில் ஒரு கடாய் போட்டு நம்ம காய்ச்சி வச்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதை மாதிரி கரைச்சி எடுத்து வெல்லத்தோடு சேர்த்துக்கலாம். இதை மாதிரி மாவை கரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக கிடைக்கும். நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை கையால் உதிரி விட்டுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். இது மாதிரி உதிரி விட்ட பிறகு இந்த பாகில் அப்படியே கொட்டிட வேண்டியதுதான். இப்போ இதில் ஒரு பிஞ்சு உப்பு, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி,
இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த லீவில் பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. இந்த பால் கொழுக்கட்டையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சுட சுட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.